கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 37 அதிகாரம் 7 9 நாம் வாசிக்கலாம். காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள அநேக பிரயாசங்களை மனிதர்களாகிய நாம் மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியிலே சில ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் முன்பதாக கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பூமியை சுதந்தரிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. காரிய சுத்தியுள்ளவர்கள் இந்த பூமியிலே அதிகம் இருப்பார்கள். தீவினைகளை செய்து பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, பூமியிலே சில நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காரிய சுத்தியுள்ளவர்களாக தீவினைகளை செய்து காணப்படுகிற மனுஷர்கள் நமக்கு முன்பாக காணப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை குறித்து எரிச்சலாகாதே. உங்கள் வேலை ஸ்தலங்களிலே தீவினைகளை காரிய சுத்தியுள்ளவர்களாக செய்து உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக பூமியை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு சில மனிதர்கள் எழும்பினாலும் அவர்கள் மேல் எரிச்சல் ஆகாதே என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஏன் அவர்கள் மேல் எரிச்சல் ஆகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நிச்சயமாக அவர்கள் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களே பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் வெட்கமடையாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை, தலையை நிமிர செய்வார். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு எதிராக காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளை குறித்து எரிச்சலாகாது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே மனமகிழ்ச்சியை ஆடையாக அணிவோம். எரிச்சலை களைந்துவிட்டு தேவ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் பூமியை, அது நிறைவையும் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, காரிய சித்தியுள்ளவர்களாக தீவினை செய்ய ஏதுவற்று தேவ சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி கர்த்தருக்காகவே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படியே இன்றே பிள்ளைகள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்ற வார்த்தையின்படியே நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்த நிறைவான பலனை அனுபவிக்க, அதனால் இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசுவுக்காக வாழ அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவான் எதிரி, 7 வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் எதிரி, 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே, வாய்க்காதே.
வாய்க்காதே வாய்க்காதே